श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகன் அருளிச் செய்த எத்திராஜ சப்ததியில் இதுவரை குரு பரம்பரா தியானம், குரு பரம்பரா வந்தனம், முதல் 10 ஸ்லோகம், அதில் 3 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். முதல்ல ஆதிகுரு ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் கமலா கிரகமே தினம் அப்படின்னு கமலா கிரகத்தின் வல்லவன் ஸ்ரீ வல்லவன் அவனுக்கு வந்தனம் என்று தெரிவித்த பின்னர் மகாலட்சுமி அடுத்த ஆச்சாரியன் பரம்பரையில் 3வது விஸ்வக்சேனர். இப்போ 4வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்மாழ்வாரை வழிபடுகிறார். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிம் தம் உபாஸ்மஹே. यस्य सारस्वतं श्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं ஷடாரிம் தமுபாஸ்மஹே. ஸ்ரீ விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு மந்திரார்த்தம் முதலியவற்றை உபதேசித்து அருளினார். அதனால் அவருக்கு அடுத்த ஆச்சாரியன், விஸ்வக்சேனருக்கு அடுத்தது ஆச்சாரியன் ஆழ்வாராகவும் இருப்பவர், ஆச்சாரியனாகவும் இருப்பவர் நம்மாழ்வார். இவர் மகிழம்பூ மாலையை எப்பொழுதும் அணிந்திருப்பதால் இவர் திருவாக்கினின்று வரும் பிரபந்தங்களுக்கெல்லாம் மகிழம்பூ மனம் கமழ்கின்றதாம். இவர் திருவாக்கிலிருந்து ஈரத்தமிழ் வடிவு கொண்டு அமுத வெள்ளமாய் பெருகிய திருவாய்மொழி முதலிய அருளிச்செயல், வேதாந்த அர்த்தங்களை, உபனிஷத் சாரங்களை எல்லாம் கொடுத்து அருளும். அதுவும் எல்லா ஜாதியினருக்கும் ஐயமர மிக தெளிவாய் போதிக்கிறது. அதனால தான் வேதாந்த தேசிகன் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படிங்கிறார். ஆகவே வேதங்கள் செய்யும் செயல்களை இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் இன்னும் சிறப்பாக செய்கிறது. எல்லாரிடமும் போய் சேருகிறது, தமிழில் இருக்கிறது, எளிதாக புரிகிறது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதனால் வேதங்கள் ஓய்வெடுத்துக்கொண்டு இளைப்பாறலாம் இனிமேல் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இங்கனம் பெருமை பெற்ற ஸ்ரீசூக்திகளை அருளி செய்து உலகுக்கு நல்வாழ்வு அருளிய நம்மாழ்வாரை இடைவிடாது சிந்தித்து நிற்போம் என்கிறார் சுவாமி. யஸ்ய எவருடைய வகுள மகிழம்பூவின் ஆமோத மனம் வாசித்தம் வீசுகின்ற சாரஸ்வதம் வாக்கினது ஸ்ரோதகா வெள்ளம், வாக்கு வெள்ளம், ஸ்ருதீனாம் வேதங்களுக்கு விஸ்ரமாய விஸ்ராமம் எடுத்துக்கொள்ள, அதாவது களைப்பார இளைப்பார, அலம் போதுமானதோ, தம் அந்த ஷடாரிம் நம்மாழ்வாரை ஷடகோப்பரை உபாஸ்மகே வழிபடுவோம். ஒன்று கவனிச்சிங்களா, இது வரைக்கும் சிங்குலரில் சொல்லியிருந்தார் வணங்குகிறேன் சேவிக்கிறேன் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் வழிபடுவோம் ப்ளூரலில் நம்மளெல்லாம் சேர்த்துக்கிறார். பிகாஸ் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர், குலபதி. அதனால் வழிபடுவோம், சிந்தித்து நிற்போம் என்கிறார் சுவாமி. நம்மாழ்வார் இவர் எப்பொழுதும் மகிழம்பூ மாலை அணிந்திருப்பவர். எனவே இவருடைய வாக்கில் திருவாய்மொழி முதலியன மகிழம்பூ வாசனையுடன் கூடியதாய் பரிமளிக்குமா. இவருடைய திவ்ய சுக்திகள் அனைவருக்கும் வேதாந்த அர்த்தங்களை தெளிவிப்பதில் சிறந்து விளங்குகிறது. எனவே வேதங்களுக்கு அதற்குண்டான செயல்களிலிருந்து சற்று இளைப்பாறலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நம்மாழ்வார் தமிழ் வேதம் இருக்கே, இவ்வாறு பெருமையுடைய அந்த நம்மாழ்வாரை உபாசிக்கிறேன். இந்த ஆச்சாரிய பரம்பரையில் 4வது ஆசிரியராகிறார். நம்மாழ்வார் தம் திருமேனியில் மகிழமாலை அணிந்திருப்பவராதலால் அதன் வாசனை அவர் வாக்கிலும் கலந்துள்ளதாம். வேதத்தின் ஒரு பகுதி தான் பிரமாணமானது.
மறுபகுதி பிரமாணம் இல்லை என்பது போன்று பலர் பலவாறு வேதத்தை அலக்கழித்ததால் கலங்கி போச்சு ஸ்ருதி. வேதம் முழுமைக்கும் பிராமாண்யத்தை பிரமாணம் என்று உண்மை பொருளையும் உரைத்தவராதலாலும், வேதம் முழுதும் பிரமாணம் என்று உண்மை பொருளை உரைத்தவராதலாலும், வேதத்தில் ஐயமர அறிய முடியாத வேதாந்த அர்த்தங்களையெல்லாம் மிக தெளிவாக சர்வருக்கும் உபயோகமாகும்படி தெளிவாய் போதித்தபடியாலும் இவரிடம் அந்த வேதம் வந்து சேர்ந்து களைப்பாரிற்று என்கிறார் சுவாமி. 4வது ஆச்சாரியர் விஸ்வக்சேனரிடம் மந்திரார்த்தம் முதலியவற்றை உபதேசம் பெற்றதாம். சுவாமி அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனுடைய ஆச்சரியமான தமிழுரை அவர் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் பாண்டிய நாட்டின் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருக்குறுகை நகரில் கலியுகம் பிறந்து 46வது நாள் வைகாசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விஷாக நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சேனை முதலியார் இருவரின் அம்சமாக காரியார் உடையனங்கை எனும் பாகவதோத்தம தம்பதிகளுக்கு திருக்குறுங்குடி நம்பி பெருமானின் அனுகிரகத்தால் திருக்குமாரராக அவதரித்தவர். 12 நாள் வரை பால் உண்ணவில்லை, அழவில்லை, அசையாது கண்கள் திறக்காது இருந்ததால் அந்த ஆழ்வார் திருநகரியில் உள்ள பொழிந்து நின்ற பிரான் சந்நிதியில் அவரை கிடத்தி, குழந்தையை கிடத்தி, இவன் மாறி பிறந்திருக்கிறான் என்று மாறன் என திருநாமம் சாட்டினர். அங்கிருந்த உடனே குழந்தை தவழ்ந்து அருகில் இருந்த ஆதிசேஷனின் அம்சமான புளிய மரத்தின் அடியில் யோகாசனத்தில் அமர்ந்து விட்டது. 12 நாள் குழந்தை தொடர்ந்து 16 ஆண்டுகள் யோகத்திலேயே உண்ணாது உறங்காது எழுந்தள்ளிருந்தார். சாட்சாத் இதெல்லாம் நடந்தது. ஏகாந்தமாய் விஸ்வக்சேனர் எழுந்தருளி குழந்தைக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து மந்திராங்களையும் இரகசியார்த்தங்கள் முதலியவற்றையும் உபதேசித்து அருளினார். ஷடவாயுவை எதிர்த்தபடியால் ஷடகோபர் என்றும், பொலிந்து நின்ற பிரான் மகிழம்பூ மாலையை அனுகிரகிக்க அதை சாற்றிக்கொண்ட போது வகுளாபரணன் என்றும் அழைக்கப்பட்டார். தம் நூல்களின் வாயிலாக பிற மதங்களை சாடியபடியால் பராங்குஷர் என்றும், குறுகையில் அவதரித்தபடியால் குறுகைப்பிரான் என்றும் பல பல திருநாமங்கள் இவருக்கு. ராமன் என்ற திருநாமம் சீதாராமனைத்தான் சொல்லும். ஆழ்வார் அப்படின்னா ஆழ்வார் 12 பேர் இருந்தாலும் இந்த சொல் ஆழ்வார் அப்படின்னா அது நம்ம ஆழ்வார் சடகோபனைத்தான் குறிக்கும். ஜென்ரலாக உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்றிருந்த நம்மாழ்வாரை நேரில் காண முடியாத கண்ணன் தனது கீதையில் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான் ரொம்ப வருந்தினான். சுதுர்லபகா, துர்லபகானா கஷ்டம், கிடைப்பது அரிது. சுதுர்லபகா ரொம்ப அரிது. கண்ணனே அப்படி வருந்திருக்கிறான். எல்லாம் கண்ணனே என்றிருக்கும் இந்த மகாத்மா கிடைத்தற்கு அரியன் என்று வருந்தினானாம் கண்ணன். இந்த ஆழ்வாரும் ஒரு சில நாள் முந்தி பிறந்திருக்கலாமே, கண்ணனை நேரில் கண்டு அனுபவித்திருக்கலாமே என்று சோகப்பட்டாராம். இவருக்கு முன்பு துவாபர யுகத்திலேயே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் வடதேச யாத்திரையில் அயோத்தியில் தெற்கில் உள்ள எம்பெருமானை திசை நோக்கி வணங்கிய போது அங்கு தென் தேசத்தில் சிறந்ததொரு ஜோதி இவருக்கு நாள்தோறும் கண்ணுக்கு தோன்ற ஒரு பேரொளியைக் கண்டு அதை அறிய எண்ணி தெற்கே வந்தபோது குருகூரில் கோயிலுனுள் அந்த தேஜஸ் நுழைய தானும் பின்தொடர்ந்து ஒரு புளிய மரத்தடியில் ஆழ்வாரை சேவித்தார். ஸோ இந்த ஊரில் என்ன விசேஷம்னு கேட்டபோது ஆதிப்பிரான் சன்னதியில் பிரதட்சணமாக திருப்புலி ஆழ்வாருக்கு அருகே சென்று அங்கே ஆழ்வார் யோகத்தில் அமர்ந்து எழுந்தள்ளிருக்கும் அற்புதத்தை கண்டு மனமகிழ்ந்து இவர் தம்மை திருக்கண் மலர்ந்து கடாட்சிப்பது கூடுமோ என்று கவலையுடன் இருக்க ஆழ்வாரும் கடாட்சித்து கழித்து அவருக்கு செவி வாய் புலன்கள் இருக்கின்றமை அறிய ஆவல் கொண்டு மாறனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதான் கேள்வி. இதுவரைக்கும் வாயே திறக்காத குழந்தை ரிப்ளை பண்ணினாலாம், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று. அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று மறுமொழி அளிக்க அவரையே ஆசிரயித்து உய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார். கேள்வியோட பொருள் என்னென்னா, உயிரற்ற பிரகிருத்தியிலான இந்த உடலில்
அச்சேதனமான இந்த உடலில் அணுவான ஜீவாத்மா புகுந்தால் எதை அனுபவித்து கொண்டு எங்கு இன்பம் உண்டு என்று எண்ணியிருக்கும். அதாவது கதாசு எனப்படுகின்ற அச்சேதனத்தாலான பிரபஞ்சத்தில் பிறக்கும் அணுவான ஜீவன் அனுபவிப்பது என்ன தான் கேள்வி. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? விடையின் பொருள் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதாவது உடலில் உள்ள புலன்களினால் கிடைக்கும் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டு இன்புற்றேன் வாடினேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என்று. பிரபஞ்சத்தில் உள்ள போக்கியங்களையே அனுபவித்து சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கும் என்றது. இந்த வினால இன்னொரு கருத்தும் உண்டு. சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், உடையனங்கையின் உடலில் பிறந்த தேவரீர் தாய்ப்பாலையும் அருந்தாமல் உயிருடன் இருப்பது எங்கனம் என்பது அது. அந்த இன்டைரக்ட் கேள்விக்கு எம்பெருமானாகிய பரமான்னத்தை புசித்து வரும் எனக்கு அங்கேயே மனம் சென்று உய்கிறது என்பது விடையின் கருத்தான். அதாவது என்ன உண்கிறாயோ அதுவாக ஆகிறாய். ஸோ இதை கேட்டதும் நம்மாழ்வாரையே மதுர கவிகள் ஆச்சாரியனாக வரித்து பிரார்த்திக்க தத்துவஞானத்தை உபதேசித்து தான் இயற்றும் பாசுரங்களை பட்டோலை செய்ய நியமித்தார். ரிக்வேத சாரமாக திருவிருத்தம் 100 பாக்களையும், யஜுர்வேத சாரமாக திருவாசிரியம் 7 பாசுரங்களையும், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி 87 பாக்களையும், சாமவேத சாரமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்களையும் அருளினார் ஷடகோபராகிய நம்மாழ்வார். திவ்ய தேசங்களில் 36 திருப்பதிகளை பாடினார். பராசரபட்டர் தெரிவிக்கிறார், திராமிடீம் வேத சம்ஹிதாம் என்று. சுவாமி தேசிகன் சம்ஹிதா சார்வபௌமி சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் என்றும் ஆச்சாரியர்கள் இவர் நூலை எழுதா மறைகளாக போற்றினர். ஷடகோபன் செய்த உபகாரத்தை நினைக்கும் போது அவரை எப்பவும் நினைத்து நினைத்து இடைவிடாது தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா தேசிகன் இங்கே தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா அவரது உதவி, அவருடைய உபகாரம் அத்தகையது. தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் தேசிக திவ்ய பிரபந்தத்தில். மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிநடத்தி வானேற்றி அடிமை கொள்ளா தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. ஷடகோபன் செய்த உபகாரத்தை நினைக்கும் போது நம்முடைய நன்றியை தினம் நினைச்சுண்டு எப்பொழுதும் நினைத்து நினைத்து இடைவிடாது தொழுது கொண்டிருக்க வேண்டும். வேதங்களை ஓதி அதன் பொருளை சிந்திக்கும் போது சில அசாரமாக இருக்கும், சில அல்பசாரமாக இருக்கும், சில சாரமாக இருக்கும், சில சாரத்தரமாக இருக்கும், சிலது சாரத்தமம் ஹையஸ்ட் சாரமாக இருக்கும். இவற்றை பாகுபடுத்தி வேண்டாதவற்றை ஒதுக்கி பரமைகாந்திக்கு தேவையான சாரத்தமமான விஷயங்களை மாத்திரம் பொறுக்கி அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆழ்வாரின் ஸ்ரீசூக்திகளிலோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. கடல் நீரின் உப்பை அகற்றி மேகம் உமிழும் நல்ல நீர் போல எல்லா விஷயங்களும் திரட்டு பாலாக, அக்கார வடிசலாக, அமிழ்தமாக, தேனாக, பரமபோக்கியமாக, சாரத்தமமாக, அமிர்தம் அப்படி இருக்கு. எம்பெருமான் அளித்த மகிழம்பூ மாலையை பிரசாதமாக சாற்றிக் கொண்டிருப்பதால் ஆழ்வாரின் திருமேனி மாத்திரம் மனம் கமழவில்லை, அவருடைய திருவாயிலிருந்தும் வரும் ஸ்ரீசூக்திகளும் மகிழம்பூ மனம் கமழ்கிறது. என்ன மனம் அப்படின்னா பகவான் லீலைகளை பேசுவதால் பிரம்மகந்தம் வீசுகிறது, நாவில் பிரம்ம ரசம் இனிக்கிறது. பிற மதவாதிகள் தாங்கள் நினைக்கும் பொருள்களை ஸ்ருதிகளில் காட்டுவதற்காக மீமாம்ச நியாய விருத்தமாக, முன்னுக்கு பின் விரோதமாக, வேத வாக்கியங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் முரணாக பொருள் கூறுவதை பார்த்து வேத மாதாவே வருத்தமுற்று களைத்து அவதியுற்ற காலத்தில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி இளைப்பாறும் இடமாக இருந்தது வேத மாதாவுக்கு. இங்கு வேத பிரதிபாத்தியனான பரமபுருஷனின் கல்யாண குணங்களும் அவதார லீலைகளும் மிக அழகாக சித்தரிக்கப்படுவதால் வேத மாதா ஆழ்வாரின் அருளிச் செயலில் சுகமாக இளைப்பாறுகிறார் என்றார் சுவாமி தேசிகன். என்ன ஒரு கவி நயம்! ஆழ்வார் ஷடவாயுவை எதிர்த்தது போல ஷடர்களான நிறைந்த அறிவு இல்லாத அல்ப அறிவை கொண்டு வீண்வாதம் செய்கின்றவர்களாக அவர்களுக்கெல்லாம் சத்ருவாக திகழ்ந்தார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட இத்தகு நம்மாழ்வாரை உபாசிக்கிறேன் என்கிறார். உபாசனம் அப்படின்னா தியானம், இடைவிடாத நினைவு, அன்இன்டரப்டட்
கான்டம்ப்ளேஷன், தியானித்து அவனுடைய சம்ஸ்லேஷத்தை சேர்க்கையை அடிக்கடி பெறுகிறார். அவனுடைய நம்ம ஆழ்வாருடைய. இதனால் ஆழ்வாரின் மகிழம்பூ வாசனை பரமனுக்கும் பரமனின் திருத்துழாய் மாலையின் நறுமணம் ஆழ்வாருக்கும் பரவுவது போல பரமனை அனுபவிக்கும் ஆழ்வாரை தியானம் பண்ணுவதால் தேசிகனிடத்திலும் தேசிகன் ஸ்ரீசூக்தியிலும் மகிழம்பூ மனமும் திருத்துழாய் மனமும் கமழ்வதில் தட்டில்லை அல்லவா? இது ரசமாக இருக்கும், ரசத்வனியாகும்னு அஸ்மத் ஆச்சாரியன் இங்கே அனுபவிக்கிறார். விஎன் வேதாந்த தேசிகனோட கம்பைலேஷனில் எவருடைய வாக்கு, எவருடைய பாசுரம் மகிழமலரின் மனம் பரவியதாய் ஒரு அருவி போல பெருகி ஸ்ருதி மாதர்கள் ஏற்கனவே களைப்புற்று கசக்கப்பட்டு தப்பான அர்த்தங்கள் செய்யப்பட்டு மிகவும் தாபப்பட்டு குளுமையான ஸ்நானம் வேண்டி இந்த குளிர் அருவியில் குளித்து தாபங்களை போக்கிக் கொள்கிறார்களோ அந்த எங்கள் வேத மாதா ஸ்ருதி மாதர்கள் இனி அந்த ஸ்ருதிகள் ஓய்வெடுத்து கொள்ளலாம். மனிதர்கள் ஸ்ருதிகளில் தமக்கு வழிகாட்டியை தேட வேண்டிய கட்டாயம் இல்லை இனிமே. ஏன்னா அப்படிப்பட்டவர் தமிழ் பிரபந்தத்தில் நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாரை ஷடகோபனை உபாசிக்கிறோம்னு. இதுவரையில் வந்தே என்று ஒருமையில் நமஸ்கரிக்கிறேன் என்றார் 3 ஸ்லோகத்தில். இப்போது தன்னோடு நம்மளையும் சேர்த்து கொண்டு குழாமாக கூட்டமாக உபாசிக்கிறோம் என்று உற்சாகத்தோடு சொல்கிறார். சமஸ்கிருத வேதங்கள் நமக்கு வழிகாட்டியாக இயங்கின. ஆயினும் அல்பஜ்ஞர் அதை தப்பாக அர்த்தம் பண்ணுவார்கள். பிபேத் யல்பஸ்ருதாத் வேதகா மாமேஷ பிரதிரிஷ்யதி என்று ஒரு பிரமாணம். இவன் அல்பஜ்ஞன், தப்பாக புரிந்து கொண்டு வேத நெறியை அலங்கோலப்படுத்துபவன் என்று அஞ்சுமாம் வேதம். ஆழ்வார் பாசுரங்கள் தெளிவாக போதிக்கிறது. ஒரு இடத்தில் சுவாமி சொல்கிறார், பகவான் நமக்கு பண்ணி அருளிய உபகாரங்களை உதவிகளை பட்டியலிட்டு சொல்லி வரும்போது வேதாந்த தேசிகன் பூர்வோர் பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலௌ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே யத் சமீஹிமிதம் அச்சுதா. அதாவது விஷ்ணு தர்மத்தில் தெரிவித்தபடி பூர்வோர் பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலௌ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே யத் சமீஹிதம் அச்சுதா. பராங்குஷ பரகாலாதி ரூபத்திலே, பராங்குஷ நம்மாழ்வார், பரகால திருமங்கை ஆழ்வார், அவர்களை போன்ற ஆழ்வார்கள் ரூபத்திலே, பராங்குஷ பரகாலாதி ரூபத்திலே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக உமிழ்மா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரத்தம அம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் தெரிவிக்கிறார். வேதங்கள் நமக்கு செய்திட்ட பணி இன்று அருளி செயல்களாலே நமக்கு தெளிவாகிறது என்று தேரலாம். அப்புறம் என்ன, வேதங்களுக்கு ஓய்வு தானே. இங்கு ஷடாரிம் தம் உபாஸ்மகே என்று உள்ளது. ஆழ்வார் சரித்திரத்தில் ஷடம் என்ற தீய ஆவி, இந்த பஞ்சபூதம் பிறந்த குழந்தையின் மூளை ஞாபக சக்தி எல்லாவற்றையும் மழுங்கச் செய்யும் என்ற மக்கள் நம்பிக்கை குறிப்பு இன்னொரு கருத்தும் புலனாகிறது. ஷட்டர் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் வேதங்களுக்கு அபார்த்தம் தப்பர்த்தம் சொல்லி மக்களை கெடுத்து தீய நெறியில் நடத்தி செல்ல முயலும் குதிருஷ்டிகள், அவர்களுக்கு எதிர்ப்பாக பிறந்து குறுகை வந்து கொழுப்படக்கியவர் என்று, அதாவது பரமத பங்கத்தில் 2வது பாசுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். விடுநெறி அஞ்சி விடத் தொடக்கிய விதியரடைந்து தொழத்தழைத்தெழு விழியருள் தந்து விலக்கடிக்களை விரகிலியம்பி விலக்கி வைத்தனர் கொடுவின என்பதனை திணைத்தனை கொணர்தல் இகந்த குணத்தனத்தினர் குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். நாவல்பாக்கம் யக்ஞம் சுவாமி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்த தேசிகன் சன்னதியில், பவுண்டரிபுரம் ஆசிரமம் வேதாந்த தேசிகன் சன்னதியில் ஸ்ரீரங்கத்தில் இந்த ஒரு பாசுரத்தை எடுத்து 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ண. இந்த ஒரு பாசுரம், விடுநெறி அஞ்சு விடத் தொடக்கிய விதியர் அடைந்து தொழத்தழைத்தெழு, இந்த 2 லைன் மட்டும் சிஷ்யன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, விடுநெறி அஞ்சு, இந்த கர்ம வினை நம்மளை துரத்துறது, அதை அஞ்சு, இந்த கர்ம பாஷ அந்த வினை அதுக்கு அஞ்சு, இந்த மாதிரி நிறைய கர்மாவை சேர்த்துட்டுருக்கோமே அப்படின்னு அதை அஞ்சு விட தொடக்கிய
அதை விடணும் அப்படின்னு தொடக்கம் எண்ணம் வருது. அதனால் அடைந்து தழைத்தழு ஒரு சதாச்சாரியனை அடைந்து அவரை தொழுது அவருடைய திருவடியில் ஆசிரயித்து அவர்கள் அதுக்கு அடுத்த எல்லா லைனெல்லாம் ஆச்சாரியர்கள் பண்ணுற கிருத்தியம். விழி அருள் தந்து விலக்கடிக்களை விறகிலியம்பி விலக்கி வைத்தனர் கொடு வினை என்பதனை திணைத்தனை கொணர்தல் இகந்த குணத்தனத்தினர் குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். குறுகையில் பிறந்து பல மதங்கள் அவர்களுடைய கொழுப்பை அடக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். அந்த அவருடைய நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் இருந்த அதில் நம்மை வைத்தனர். அதாவது பிரபத்தி பண்ணி அந்த பெருமாள் திருவடியில் சேர்த்தனர். அது கடைசியில் வரும், படுமுதலின்றி வளர்த்த நற்களை பல பல ஒன்றை எமக்கு உரைத்தனர் பழமறை அந்தி நடை கிடைச்சுவர் பரமதம் என்று அதிடித்த பத்தரை. இந்த பழமறை அந்தி நடைக்கு இடைச்சுவர், இந்த வேதம் அது அந்த வேதத்துக்கு நடுவில் இடைச்சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். அது பரமதம், அதை இடித்த பக்தர் நம்முடைய ஆச்சாரியர்கள். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். வேதாந்த தேசிகன் அன்பேரலட். அவருக்கு உபாஸ்மகே, அவரை உபாஸ்மகே நாங்கள் உபாசிக்கிறோம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறாரோ. இன்றும் அல்லல் தாபம் சிரமம் படாமல் நல்ல நெறியில் புகுந்து ஷட்டாரியை உபாசிக்கிறோம். இனிமே நமக்கு அல்லல் இல்லை என்ற பாவம் வருது. பெருமை, உபாஸ்மகே எல்லாம் நம்ம சேவிப்போம், இனிமே நமக்கு அல்லல் இல்லை அப்படின்னு ஆழ்வார் அருளி செயலில் அபூர்வ குணம். மகிழம்பூ மனம், பெருமாளுக்கு துழாய் மனம், ஆழ்வாருக்கு மகிழ் மலர் மனம். பகுலாபிராமம், பகுலாமோத வாசித்தம், பகுலாபரண பெருமாள், பகுலபூஷண பாஸ்கரன், இது போன்ற பயன்பாடுகள் சகஜம். சுவாமி தெரிவிக்கிறார், தனக்கே உரிய வாக்கின் நறு மகிழ் மலர் மனத்தை ரசிப்பவர் என்று ரசிக்கிறார் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில். ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபி கேசர ஸ்லாகினம். ஆழ்வார் அவதரியாச்சு. மானிடருக்கு வழிகாட்டி வந்த வேதங்கள் இனிமே ஓய்வு பெற்று உட்காரலாம். தே கேன் கோ ஆன் அ லாங் ஹாலிடே. ஸ்ரீ டிஆர் சுவாமி தெரிவிக்கிறாராம். அதுவும் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் வேதாந்த தேசிகன் சொல்கிறார், எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனாம் முனிகண விகிதை சேதி ஹாசை புராணை தத்ராசௌ சத்வம் சீம்னஹ ஷடமதன முனே சம்ஹிதா சார்வபௌமி. 4வது ஸ்லோகத்தில், அதாவது ஸ்ருதிகள் ரிஷிகள் இயற்றிய இதிகாச புராணம் போன்ற ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன பணியை மக்களுக்கு செய்து வந்தனவோ, ஸ்ருதிகள் ரிஷிகள் இயற்றிய இதிகாச புராண ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன பணியை மக்களுக்கு செய்து வந்தனவோ அத்தனையையும் பரமசாத்விகமான ஷடகோப சூரியன் சார்வபௌமியான வாக்கு சொல்லியலில் மகாராணி ஆகிவிட்டது. இது இனி வடமொழி வேதாதிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். அதுதானே தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. அந்த பாசுரத்துக்கு தான் நம்ம கோவிந்தர் எம்பார் அவர் சிவவாக்கியராக இருந்தார். சைவ மதத்தில் இருந்திருந்தார். இலிங்க ஒரு லிங்கத்தை யாதவ பிரகாசர் அவர் கையில் போட்டு இதை பூஜை பண்ணின்றேன்னு சொல்லி அவரை மாத்திரத்துக்காக திருமலை நம்பி ராமாயணம் வாசிச்சாராம். அவருடைய அருகில் இவர் சிவனுக்கு லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராமாயண காலக்ஷேபம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை எல்லாம் சொல்லின்னு இருக்கார் ஒன்றா. திருவாய்மொழி வரும்போது தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே. அப்போ அந்த பூ சிவனுக்காக பறிச்சுருக்கார் மரத்து மேலே. அங்கேருந்து குதிச்சாராம். தகாதுன்னு இவர் காலில். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி ஷடகோபருடைய ஸ்ரீசுக்தி. தயாசதகத்திலே சொல்ற, தத்தே யத் சுக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதா. வேதம் வடமொழி வேதம் தமிழ் நன்னூலான அருளி செயல் என்ற வடிவில் வந்துவிட்ட பின்னர் சர்வரும் அதிகரிக்கலாம், சர்வரும் சேவிக்கலாம். இனி அபார்த்த கற்பனைக்கு வாய்ப்பே இல்லை. சர்வீய சாக்கை இது. வேதம் குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட வர்ணம் இவாதான் சேவிக்க முடியும், கற்றுக்க முடியும். தமிழ் வேதம் மனித சமூகம் மொத்தத்துக்கும் உரிய சர்வீய சாக்கை.
அது இல்லாமல் தம் ஷடாரிம், அந்த ஷடாரிம் பெருமை மிக்க நம்மாழ்வார். பிரபத்தியே தம் கிரிம் பிராயம், அப்படி திருமலையை குறிப்பிட்டது போல தம் ஷடாரிம் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.